நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி, ஜூன் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 10:40 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:21 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:21 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இன்று பணமழையிலும் பாசமழையிலும் நனையும் நாளாக இருக்கும். தொழில் வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். விலகி சென்றவர்கள் விலகி செல்ல கொடுங்க. இன்று உறவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது உங்கள் பேச்சை கேட்க கொடுங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நல்லதொரு விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அதெல்லாம் இல்லாமல் மேஷ ராசினியர்கள் கொஞ்சம் கடினமான சூழல் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு பயணங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று பெண்கள் யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம், அலட்சியம் காட்ட வேண்டாம். பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். என்று காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருந்து கொண்டே இருக்கும். காதலை விட்டுக் கொடுப்பதும் பொறுமையாக செல்வதும் மிக நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவ கண்மணிகள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஓரளவு மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று யதார்த்தமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பரணி இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கூடுங்க. கிருத்திகை பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்ற பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குறைகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். கூடுதல் லாபம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குழப்பமான மனதிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். முன் யோசனையுடனும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பால்ய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக எதிலும் செயல்படுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக இருக்கக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் கொஞ்சம் உண்டாகும். பழைய பாக்கிகளை இன்று நீங்க நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். சில பணிகள் தாமதமாக இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை கொடுக்காது.
ஓரளவு மாற்றங்களை ஏற்படுத்தும். இன்று முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள். சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்புக்காக முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் எதிலும் முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நியாயமான விஷயங்களை தனியீடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். புதிய பணி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இந்த நாள் ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரோகிணி மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இந்த நாள் நீங்க திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மிருகசிரிஷம் புதிதாக வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. பண மழையிலும் பாச மழையிலும் நடைபெறுகள். தொழில் வெற்றியை நோக்கி செல்லும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். நெருக்கடி எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. புதிய பொறுப்புகள் தேடி பெறக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு மன வலிமை உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். துணிந்தெடுக்கும் முடிவுல கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். வீடு வாங்கும் முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை பேசி எதையும் செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது சிறப்பு. பெண்களை பொறுத்தவரை குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் வாங்கி போடுங்கள். தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம். என்று காதல் குளறுபடியாக இருக்கும். குழப்பத்தை கொடுக்கும். காதலை விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் ரொம்ப நல்லது. பதற்றப்படாமல் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் என்ற முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. திருவாதிரை குடும்ப உறவுகள் பலப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்து விடக்கூடும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடும். புனர்பூசம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. நேர்மை மட்டும் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டும் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள்.
எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும், கூடுதல் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று உங்க வாழ்க்கை நிறைவாக இருக்கக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும், அதுவும் உங்களுக்கு போக போக சரியாகும். கடகம் ராசினியர்கள் இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி போட்டு இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். தொழில் போட்டிகள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி செல்லும். நண்பர்கள், தொழில் புரிபவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். பேச்சு திறமையால் மற்றவரின் பிரச்சனைகள்ல நீங்க தீர வழிகாட்டுவீர்கள். ஒன்றுக்கு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்க கொடுங்க. அழிந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடந்த கால பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். கூடுதல் வருவாயை நீங்க ஈட்டிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூட்டும். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. நாள்பட்ட வியாதி இருந்த உடல் ஆரோக்கியம் மேம்பட்டும். அரசியல் துறையில் உள்ளவரின் நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது. பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை, ஓரளவு சுமூகமாக செல்லும். காதலில் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அமைதி மட்டும் காண வேண்டும். என்று மாணவர்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்வீர்கள். என்ன ஒன்று மனம் கொஞ்சம் குறையாக இருக்கக்கூடும். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிக சிறப்பு. தடைகளை உடைத்தெறிந்துதான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருங்கள். என்று மாணவ கண்மணிகள், பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். காரியங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும். தயவு செய்து பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். சூழ்நிலையை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் வறட்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல லாபத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்பட கொடுங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம். என்று சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். பண தேவைகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடிவிடும். வீடு வாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். என்று முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்துவது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆயில்யம். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியும் வரை பொறுமையாக இருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. தேவைகள் ஓரளவே பூர்த்தியாக கூடும். திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடும். என்று மன வலிமை கண்டிப்பாக இருக்குங்க. முடிந்தளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது வெற்றி கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள், என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழலும் இருக்கும். என்று எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கும். இனிய கனவுகள் மேலோங்கக்கூடிய சூழல் இருக்கும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வீர்கள். வீண் அலைச்சலும் செலவும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். தொடர் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடந்த காலத்தை விட இப்பொழுது வருவாய் சீராக இருக்க கொடுங்க. என்று நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி சிறப்புடன் செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று ஆன்மீகத்தின் நாட்டம் ஏற்பட கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். விளையாட்டுத் துறையில கூட வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க குழப்பமோ எதிலும் ஈடுபட வேண்டாம். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு வேண்டும். சிறிய அளவில் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. பூரம். எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியும். சில பணிகளை நீங்க உற்சாகமாக மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள், அது போதும். உத்திரம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நேர்த்தியாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்களை வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று எண்ணூதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். தொழில் உங்களுக்கு கூடுதல் பணவரவு வரக்கூடும். தொழில் போட்டிகள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. இதுவரை வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கும். தொழில் முயற்சிக்கு மாற்று இணைத்தவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். சமுதாய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் பெயரும் புகழும் கிடைக்க கொடுங்க. உடைய திறமைகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடைய சேமிப்பு கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். விருப்பத்திற்கு மாறாக இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பணியாட்களால் பெரும் நஷ்டம் கொஞ்சம் உண்டாகி பின்னர் தான் லாபத்தை கொடுக்கும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பெண்கள் நிலையான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று துணிந்து எடுக்கும் முடிவில் வெற்றி ஏற்படக்கூடும். காதலில் குளறுபடிகள் இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் அமைதி கொள்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் பதட்டப்பட வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். உடைய திறமைகளை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். சூட்சங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்க வேண்டும். என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரருக்கு கவன நடைமுறையில கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இனிய முறைகளை கையாண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனை ஏற்படக்கூடும். துலாம் ராசினியர்கள். இன்று நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. காரியங்களை கூட முன்னேற்றம் இருக்கக்கூடும். பண மழையிலும் பாச மழையும் நடைபெறுங்கள். எதையும் யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். சிந்தனை வளம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியும். குடும்ப சுமை கூடுதலாக இருக்க கொடுங்க. விரயங்கள் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபார விருத்திக்கு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். நாள்பட்ட வியாதிருந்த உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. வழக்குகளில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த நோய் கண்டிப்பாக நீங்கிவிடும். எதிர்ப்புகள் விலகி செல்லுங்க. தொழில் வியாபார போட்டிகள் விலகி செல்லும். மற்றவரால் ஏற்பட்ட பழி சொல்லும் கண்டிப்பாக நீங்கும். பொன்னும் பொருளும் சேரக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும்.
உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். பயணங்களை இனிமையாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன மகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல சிந்தனை உடையவராக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இன்று காதல் புரியாத புதிர் போல இருக்கும். சில சிரமத்தை கொடுக்கும். காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பிற்காக முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். என்று தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று அடுத்தவருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். புகழும் ஆன்மீகத்தில் எண்ணங்களும் ஏற்படக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. சுவாதி. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். திறமைகளால் வெற்றி அடைவீர்கள். கோபித்துக் கொள்ள வேண்டாம். சிரமங்களை சரி செய்து கொள்வது நல்லது. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாள் ஓரளவு சாதிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வந்து செல்லும். காரியங்கள் சூடுபிடிக்கும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். கவன சிதறல்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அருகில் உள்ளவரை நீங்க அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். ஆன்மீகத்திலும் நாட்டம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது மிக நல்லது. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதல் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நிறைவான வாழ்க்கையை என்று நீங்க கண்டிப்பாக வாழ்வீர்கள். என்று பெண்கள் குடும்பத்தில் சிரமம் இருந்தாலும் போக போக சரியாகி விடக்கூடும். பெண்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பெண்கள் இன்று முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது. என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் அடைய வேண்டாம். காதல் கொஞ்சம் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையாக இருங்கள். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில சிறப்பாக செயல்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தடைகள் உடைத்தெறிந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு சுய கௌரவம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இனிய பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். அனுஷம். என்ற பெயரும் புகழும் கண்டிப்பாக ஓங்கியிருக்கும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பழிசொல் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பொன்னும் பொருளும் கண்டிப்பாக சேருங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் நாளாக இருக்க கொடுங்க. கேட்டை. இன்று பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடும். சிரமங்கள் எல்லாம் போக போக சரியாக கூடுங்க. விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று ஓரளவு கூடுதல் சந்தோஷம் ஏற்படும்லாக இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைதி விடக்கூடும். இந்த நாள் உங்க மனசுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று நீங்க அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று தனுசு ராசினியர்கள் வெற்றி கனியை எட்டி பிடிப்பீர்கள். விடிய காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பாதியில் நின்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அரசியல் துறையில் உள்ளவருக்கு நல்லது நடக்க கொடுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் பரிபூரமாக கிடைக்கும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. காரிய வெற்றிக்கு அரும்பாடுபடுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு வைப்பீர்கள். இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். இறை அருளும் தெய்வ நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்குங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பின் தங்கிய நிலையில் இருந்து கண்டிப்பாக ஒரு மாறுதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பண வரவுக்கு என்று குறைவிருக்காது. எந்த ஒரு பணியிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சிரமங்கள் விலகி செல்லுங்க. வாழ்க்கையில் உயர்வதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடும். இன்று பெண்கள் குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விடிய காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் முயற்சி எடுத்தால் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், என்று உங்களுக்கு நல்லதொரு தனலாபம் வரக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். ஆன்மீக சிந்தனை வெளிப்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அருகில் உள்ளவரை அனுசரித்து செல்வது நல்லது. வாய்ப்புகள் கை நழுவி செல்லக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பல்வேறு விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புகழும் அந்தஸ்தும் என்று உயரக்கூடுங்க. புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். என்று விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம் என்று நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பல விஷயங்களை முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். முயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று ஓரளவு அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. நீண்ட நாள் நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். உத்திராடம், இன்று உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடல் உபாதைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். வெற்றி கனியை எட்டி பிடிப்பதற்கான சூழல் இருக்கும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. இனிமையாக பேசி இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். பாதியில் நின்ற பணி மீண்டும் தொடர் கொடுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். வியாபார போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூடும். வாக்கு விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருங்கள். வார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு நல்ல தகவல் எல்லாம் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசி நேயர்கள், என்று நீங்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கூட்டாளிகளால் கூடுதல் மதிப்பு ஏற்படக்கூடும். லாபம் ஏற்படக்கூடும். எதிரிகள் அடிபணிந்து செல்லக்கூடும். உங்கள் யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய காரியங்கள்ல நீங்களும் உறுதுணையாக இருப்பீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். தொழில் போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். நல்ல சிந்தனையை உருவாக்கிக் கொள்வீர்கள். தைரியமாக வீடு நடை போட்டு செயல்படுவீர்கள். உங்கள் வேலைகளை கவனமாக செய்வது நல்லது. வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வரக்கூடும். உடல் உஷ்ணம் அடையும். நீராகாரம் போன்ற உணவுகளை அருந்துவது நல்லது. அதே வேளையில் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும்.
எனினும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள உறவுகளுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். தொழில் எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மனதளவில் தைரியம் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் முயற்சி எடுத்தால் முன்னேற்றத்துடன் செயல்படக்கூடுங்க. என்று காதல நெருக்கடிகள் இருக்கும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல நெருக்கடிகள் ஏற்பட்டது போக போக சரியாக கூடுங்க. என்று மாணவர்கள் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற கவன நடைமுறையை பின்பற்றுங்கள். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். வீடு நடை போட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. லாபம் வந்து கொண்டுதான் இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வெப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருங்கள். என்று ஓரளவு முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத நல்லவைகள் நடைபெறக்கூடும். கம்பீரமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். என்று உங்க குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். மனதளவில் மகிழ்ச்சி கூடுங்க. அவிட்டம். நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வந்து செல்லுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று ஓரளவு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக வெற்றி நடை போடுவீர்கள். கும்பம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் விலகி செல்லுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக சாதிக்க முடியும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் சாதகமான முடிவு கிடைக்கும். எதையும் பேசி சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியுங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கிவிடும். நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். இறை அருளும் தெய்வ நம்பிக்கையும் கண்டிப்பாக கூட்டும். உங்கள் திறமையில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் விவேகமுடன் செயல்படுவீர்கள். கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். பெண்கள் என்று விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. மனதிற்கு இனிய சம்பவத்தை ஏற்படுத்தும். காதல நீங்க கொஞ்சம் அமைதி கொள்ள வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில ஜெயித்து காட்டுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. துடிப்புடன் செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடும். விரும்பிய உணவுகள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. சதயம். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது.
மாறுதலுக்கு உரியப்பட்ட நாளாக இருக்கக்கூடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொலைதூரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கைகூடிவிடும். நல்லதொரு முன்னேற்றமும் இன்று ஏற்படக்கூடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இன்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பெரிய அளவில் சிரமங்களை எல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். பண மழையிலும் பாச மழையும் நினைவீர்கள். எதையும் யோசித்து செயல்படக்கூடிய சூழலாம் இருக்கின்றன. அருகில் உள்ளவரை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப சுமை ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று சிரமங்களை ஓரளவு சரிகடுத்தி வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண விரயம் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். என்று விடிய காலையிலேயே உங்களுக்கு நல்லது நடக்க கூடுங்க. கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டித்து விடுவீர்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கூட வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் தயவு செய்து கடிந்து கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று காதல் நெருக்கடியை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலை இப்போதைக்கு எந்த வகையிலும் நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். காதல் வெற்றி பெறுவதற்கு பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கும். சுய கல்வி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாக கூடுங்க. காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்வாக்கு மிகுந்த சூழல் வெளிப்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்னும் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கூடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் இருக்குங்க. தயவு செய்து பயப்பட வேண்டாம். உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்வது நல்லது. இன்று எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாளை நீங்க சேமிப்புக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. வராமல் அந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.